வணக்கம். செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை. இந்த கிழமை புதன்கிழமை புதனுக்குரியது. ஆயில்யம் அல்லது கேட்டை அல்லது ரேவதி உங்கள் பிறந்த நட்சத்திரமா. புதனுடைய தலைமை உங்களுக்கு நட்சத்திர தலைவர் புதன் தான். சரி, செவ்வாய் புதன் 2 நாட்களுமே சில பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அதை சேர்த்து சொல்லியிருக்கோம். மாற்றமுள்ள ராசிகளை இப்போ சொல்கிறோம், பார்த்துக்கலாம். மேஷ ராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சூப்பர், பிரமாதம், கலக்கிறீங்க. நல்ல நாளாக இருக்கும், சந்தோஷம் அதிகமாகும், வாழ்க்கை வளமாகும். செவ்வாய் புதன் 2 நாட்களும் உயர்வு உண்டு, வெற்றி உண்டு. உங்கள் பிறவி பலமான தைரியம் ஜெயிக்கும். மேஷ ராசியிலே பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் போட வேண்டியது முக்கியம். 2 நாளும் வெற்றி இருக்கிறதுனால திருஷ்டி இருக்குது, பரிகாரம் பண்ணணும் சொல்கிறோம். அனுகூலமான எண் 2, 3 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு செவ்வாய். 5, 7 தெற்கு மேற்கு சிவப்பு பச்சை புதன். 2 நாட்களும் மிகச்சிறப்பாக இருக்கிறன. எனவே திருஷ்டி இருக்குது, பரிகாரம் பண்ணிக்கணும். மனசில் சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் அங்காரகனே போற்றி, அருக்கனே போற்றி, அனந்தனே போற்றி, கேதுவே போற்றி, கேசமனே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. கூடவே 2 நாட்களும் அபிராமி அந்தாதி கோயிலிருந்து படித்து பார்க்கறது நல்லது. அம்மன் கோயிலிருந்து படித்து பாருங்கள். பருத்தியூருக்கே சந்தானராமன் விளக்குரை எழுதியிருக்கிறார், படித்து பார்ப்பது நல்லது, ரொம்ப முக்கியம். ஏழைகளுக்கு 2 நாட்களும் பச்சை துணி அல்லது சிகப்பு துணி தானமாக கொடுங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. பசுமாட்டுக்கு, நாய்க்கு, காக்கைக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. உயர்வடைவீர்கள், திருஷ்டி குறையும். ரிஷப ராசிக்கார நேயர்களே, 2 நாட்களும் சிறப்பாக இல்லை. செவ்வாய் புதன் 2 நாட்களுமே வீண் வீம்பு, வீண் வழக்கு இருக்கிறது, தேவையற்ற வம்பு வழக்கு இருக்கிறது. எனவே ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, கவனம், ஜாக்கிரதை. சொல்கிற வழிபாட்டை செய்யுங்க. பண விஷயத்தில் கவனமாக இருங்க. இரக்கமுள்ள மனசுக்காரர் நீங்கள், ஏமாந்து போக வாய்ப்பு இருக்குது. எனவே வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. 2 நாட்களும் அனுகூலமான எண் 7 தெற்கு வெள்ளை செவ்வாய். 3 வடக்கு பச்சை புதன். 2 நாட்களும் சிறப்பாக இல்லை என்பதனால் வழிபாடு முக்கியம். சூரியனுக்கு காலையிலையும் சந்திரனுக்கு ராத்திரியிலையும் தீபம் போடணும். நாள் முழுக்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் 2 நாட்களும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஓம் பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி, பலராமனே போற்றி, பரசுராமனே போற்றி, அழகனே போற்றி, அறிஞனே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது, வாங்கி படித்து பாருங்கள், நல்லது. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம் புளிசோறு, பருப்பு சோறு கொடுங்க. கொத்தமல்லி சாதம், புதினா சாதம் இதெல்லாம் கொடுங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, நல்லது. மிதுன ராசிக்கார நேயர்களே, செவ்வாய் புதன் 2 நாட்களும் சிறப்பாக இல்லை. வீண் வீம்பு, வீண் வழக்கு இருக்குது. எனவே ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, கவனம். தேவையற்ற பேச்சு, தடுமாற்றம், குழப்பம் இருக்கிறது, ஜாக்கிரதை. புதன்கிழமை அன்று 3 நட்சத்திரக்காரர்களும் சூரியனுக்கும் புதனுக்கும் நவகிரக சந்நிதியில் தீபம் போடணும், அது முக்கியம், மறந்துடாதீங்க. 2 நாட்களும் சிறப்பாக இல்லைங்கிறதுனால ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை 4 சிவப்பு வடக்கு புதன்கிழமைக்கு. 2 நாட்களும் சிறப்பாக இல்லை என்பதனால் வழிபாடு முக்கியம். சூரியனுக்கு காலையிலையும் சந்திரனுக்கு ராத்திரியிலையும் தீபம் போடணும். நாள் முழுக்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் 2 நாட்களும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஓம் பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி, பலராமனே போற்றி, பரசுராமனே போற்றி, அழகனே போற்றி, அறிஞனே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது, வாங்கி படித்து பாருங்கள், நல்லது. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம் புளிசோறு, பருப்பு சோறு கொடுங்க. கொத்தமல்லி சாதம், புதினா சாதம் இதெல்லாம் கொடுங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, நல்லது. கடகராசிக்கார நேயர்களே, காலையில் 8 மணி வரைக்கும் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யலை. காலையில் 8 மணியில் இருந்து சூப்பர், பிரமாதம், கலக்கிறீங்க. நல்ல நாளாக இருக்கும், வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, பிரமாதம். 8 மணி வரைக்கும் நல்லா இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. சந்திராஷ்டமம் இருக்குது. எனவே காலை 8 மணியிலிருந்து உங்கள் பிறவி பலமான பேச்சு சாமர்த்தியம், புத்தி கூர்மை, நினைவாற்றல் ஜெயிக்கும். நல்ல நாள். திருஷ்டி இருக்குது, பரிகாரம் பண்ணணும், மறந்துடாதீங்க. அனுகூலமான எண் காலையில் 8 மணிக்கு அப்புறம் 7, 6 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு. மனசில் நாள் முழுக்க சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் சௌமியனே போற்றி, சௌமியனே போற்றி, சரத்வானே போற்றி, சதுரகிரியே போற்றி. ஜெயமோகனுடைய அறம் சிறுகதை தொகுப்பு படித்து பாருங்கள், அல்லது வெண்முரசு செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது, படித்து பாருங்கள், நல்லது. கூடவே ஏழை எளியவர்களுக்கு பசியாத்துங்க. பச்சை நிற உணவு
ஆமாம், அதில் ஒரு நுட்பம் இருக்குது. பச்சை நிறம் தான் புதனுக்கு பிடிக்கும். கொத்தமல்லி சாதம், புதினா சாதம், இந்த மாதிரி ஏதாவது பச்சை பயிறு வேக வச்சு கூட சாதத்தில் கலந்து ஏழைகளுக்கு கொடுங்க, காக்கை கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, நல்லது. இதனாலெல்லாம் உங்கள் மேல் இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சிம்ம ராசிக்கார நேயர்களை, காலையிலேயே சந்திராஷ்டமத்தோட பாதிப்பு ஆரம்பிச்சிருது. எனவே ரிஸ்க் எடுக்க வேணாம். இன்றைக்கி நாள் முழுக்க 3 நட்சத்திரத்துக்கும் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. ஜாக்கிரதை. அசைவனம் வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம், வழிபாடு முக்கியம். சொல்கிறோம் என்ன பண்ணணுங்கிறத. ஜாக்கிரதை. அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை இல்லை இல்லை. இன்றைக்கும் சந்திராஷ்டமம், நாளைக்கும் சந்திராஷ்டமம். ஜாக்கிரதை. மனசில் நாள் முழுக்க சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் சௌமியனே போற்றி, சௌமியனே போற்றி, சரத்வானே போற்றி, சதுரகிரியே போற்றி. ஜெயமோகனுடைய அறம் சிறுகதை தொகுப்பு படித்து பாருங்கள், அல்லது வெண்முரசு செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது, படித்து பாருங்கள், நல்லது. கூடவே ஏழை எளியவர்களுக்கு பசியாத்துங்க. பச்சை நிற உணவு, ஆமாம், அதில் ஒரு நுட்பம் இருக்குது. பச்சை நிறம் தான் புதனுக்கு பிடிக்கும். கொத்தமல்லி சாதம், புதினா சாதம், இந்த மாதிரி ஏதாவது பச்சை பயிறு வேக வச்சு கூட சாதத்தில் கலந்து ஏழைகளுக்கு கொடுங்க, காக்கை கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, நல்லது. இதனாலெல்லாம் உங்கள் மேல் இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கன்னிராசிக்கார நேயர்களை, செவ்வாய் புதன் 2 நாட்களுமே சூப்பர் பிரமாதம். கலகரிங்க, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். வாழ்க்கை வளமாகும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு. ஜெயிக்கிறீர்கள். அப்புறம் என்ன, கலக்குங்க. நல்ல நாள், பிரமாதம். கன்னிராசியிலே பிறந்தவர்கள் புதன்கிழமை அன்று சூரியனுக்கும் புதனுக்கும் நவகிரக சன்னதியில் தீபம் போட்டுருங்க. மற்றபடி திருஷ்டி இருக்குது, அதுக்கு பரிகாரம் பண்ணிக்கணும். செவ்வாய் புதன் 2 நாட்களுமே சூப்பர். அனுகூலமான எண் 7, 9 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் செவ்வாய். 3, 6 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு புதன். 2 நாட்களும் மிகச்சிறப்பாக இருக்கிறன. எனவே திருஷ்டி இருக்குது, பரிகாரம் பண்ணிக்கணும். மனசில் சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் அங்காரகனே போற்றி, அருக்கனே போற்றி, அனந்தனே போற்றி, கேதுவே போற்றி, கேசமனே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. கூடவே 2 நாட்களும் அபிராமி அந்தாதி கோயிலிருந்து படித்து பார்க்கறது நல்லது. அம்மன் கோயிலிருந்து படித்து பாருங்கள். பரத்தியூர்க்கே சந்தானராமன் விளக்குரை எழுதியிருக்கிறார். படித்து பார்ப்பது நல்லது, ரொம்ப முக்கியம். ஏழைகளுக்கு 2 நாட்களும் பச்சை துணி அல்லது சிகப்பு துணி தானமாக கொடுங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. பசுமாட்டுக்கு, நாய்க்கு, காக்கைக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. உயர்வடைவீர்கள். திருஷ்டி குறையும். துலாம் ராசிக்கார நேயர்களை, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. செவ்வாய் புதன் 2 நாட்களுமே வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, ஜெயிக்கிறீர்கள். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம் அதிகமாகும். வெற்றி. திருஷ்டி இருக்குது, பரிகாரம் பண்ணிக்கணும். அனுகூலமான எண் 3, 6 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம் செவ்வாய். 5, 3 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு புதன். 2 நாட்களும் மிகச்சிறப்பாக இருக்கிறன. எனவே திருஷ்டி இருக்குது, பரிகாரம் பண்ணிக்கணும். மனசில் சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் அங்காரகனே போற்றி, அருக்கனே போற்றி, அனந்தனே போற்றி, கேதுவே போற்றி, கேசமனே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. கூடவே 2 நாட்களும் அபிராமி அந்தாதி கோயிலிருந்து படித்து பார்க்கறது நல்லது. அம்மன் கோயிலிருந்து படித்து பாருங்கள். பரத்தியூர்க்கே சந்தானராமன் விளக்குரை எழுதியிருக்கிறார். படித்து பார்ப்பது நல்லது, ரொம்ப முக்கியம். ஏழைகளுக்கு 2 நாட்களும் பச்சை துணி அல்லது சிகப்பு துணி தானமாக கொடுங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. பசுமாட்டுக்கு, நாய்க்கு, காக்கைக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. உயர்வடைவீர்கள். திருஷ்டி குறையும். விருச்சிக ராசிக்கார நேயர்களை, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. செவ்வாய் புதன் 2 நாட்களுமே நல்லா இருக்குது. வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. உங்களோட பிறவி பலமான சுறுசுறுப்பு, வேகம், தைரியம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம், உயர்வு. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூரியனுக்கும் புதனுக்கும் நவகிரக சன்னதியில் புதன்கிழமை தீபம் போட்டுறணும். 3 நட்சத்திரக்காரர்களுமே செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் போட்டுறணும். வேறு சில பரிகாரங்கள் சொல்கிறோம், பயன்படுத்திக்கோங்க. 2 நாளும் வெற்றி. அனுகூலமான எண் 2, 4 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் செவ்வாய். 7, 6 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு புதன். 2 நாட்களும் மிகச் சிறப்பாக இருப்பதால் திருஷ்டி இருக்குது, வைத்தறிச்சல் இருக்குது. அதனால் அதை குறைக்கணும். அதுக்கு சில மந்திரங்களை நாள் முழுக்க ஓட விடுங்க மனசில். ஓம் ஓம் அருணகிரியே போற்றி, அகத்தியரே போற்றி, அனந்தனே போற்றி, பதுமனே போற்றி, மகாபதுமனே போற்றி, பத்ரகிரியே போற்றி. அருணகிரிநாதருடைய திருப்புகழ் முருகப்பெருமான் கோயிலிருந்து 2 நாளும் ஒரு பாட்டாவது படித்து மனப்பாடம் பண்ணி சொல்லுங்க, நல்லது. படியுங்க. குமரகுருபரர் அருளி இருக்கிற கந்தர் கலிவெண்பா 2 நாளும்
படித்து பாருங்கள், நல்லது. ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க, உயர்வடைவீர்கள், திருஷ்டி இல்லாமற் போகும். தனுசு ராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சிறப்பாக இல்லை. செவ்வாய் புதன் 2 நாட்களுமே வீண் கோபம், வீண் பேச்சு, வீண் குழப்பம் இருக்கிறது. வழிபாடு முக்கியம். தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? பிரார்த்தனைகள் தான், வேற என்ன சொல்கிறோம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூரியனுக்கும் கேதுவுக்கும் செவ்வாய்க்கிழமை தீபமேற்றி வழிபாடு செய்வது நல்லது. மொத்தத்தில் 2 நாட்களுமே சிறப்பாக இல்லை. பண விஷயத்தில், பேச்சு விஷயத்தில் கவனம். அனுகூலமான எண் 6, தெற்கு வெள்ளை செவ்வாய், 3 வடக்கு பச்சை புதன். மகர ராசிக்கார நேயர்களை 2 நாட்களும் சிறப்பாக இல்லை என்பதனால் வழிபாடு முக்கியம். சூரியனுக்கு காலையிலையும் சந்திரனுக்கு ராத்திரியிலையும் தீபம் போடணும். நாள் முழுக்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் 2 நாட்களும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஓம் பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி, பலராமனே போற்றி, பரசுராமனே போற்றி, அழகனே போற்றி, அறிஞனே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போனில் இலவசமாக கிடைக்குது, வாங்கி படித்து பாருங்கள், நல்லது. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் புளிசோறு, பருப்பு சோறு கொடுங்க. கொத்தமல்லி சாதம், புதினா சாதம் இதெல்லாம் கொடுங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, நல்லது. 2 நாளும் சூப்பர். செவ்வாய் புதன் 2 நாட்களும் கில்லி கலக்கிறீங்க. நல்ல நாள், வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, சந்தோஷம், பிரமாதமான நாளாக இருக்கும். வெற்றி திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணிக்கணும். அவிட்டம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமையில் தீபமிடுவது நல்லது. மொத்தத்தில் 2 நாட்களும் சூப்பர். செவ்வாய் புதன். அனுகூலமான எண் 5, 9 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம், 6, 7 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு புதன். கும்பராசிக்கார நேயர்களை செவ்வாய் புதன் 2 நாட்களுமே சூப்பர், பிரமாதம், கலகிறீங்க. வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, நல்ல நாளாக இருக்கும். வாழ்க்கை வளமாகும், சந்தோஷம் அதிகமாகும், பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும், உயர்வு உண்டு, ஜெயிக்கிறீர்கள், நல்ல நாள். அவிட்டம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் சூரியனுக்கும் புதனுக்கும் செவ்வாய்க்கும் 2 நாட்களும் தீபமிடுவது நல்லது. மொத்தத்தில் சூப்பரான நாள் 2 நாட்களும். அனுகூலமான எண் 3, 6 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம் செவ்வாய், 7, 9 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு புதன். 2 நாட்களும் மிகச் சிறப்பாக இருப்பதால் திருஷ்டி இருக்குது, வைத்தறிச்சல் இருக்குது. அதனால் அதை குறைக்கணும். அதுக்கு சில மந்திரங்களை நாள் முழுக்க ஓட விடுங்க மனசில். ஓம் ஓம் அருணகிரியே போற்றி, அகத்தியரே போற்றி, அனந்தனே போற்றி, பதுமனே போற்றி, மகாபதுமனே போற்றி, பத்ரகிரியே போற்றி. அருணகிரிநாதருடைய திருப்புகழ் முருகப்பெருமான் கோயிலிருந்து 2 நாளும் ஒரு பாட்டாவது படித்து மனப்பாடம் பண்ணி சொல்லுங்க, நல்லது. படியுங்க. குமரகுருபரர் அருளி இருக்கிற கந்தர் கலிவெண்பா 2 நாளும் படித்து பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க, உயர்வடைவீர்கள், திருஷ்டி இல்லாமற் போகும். மீனராசிக்கார நேயர்களை செவ்வாய் புதன் 2 நாட்களுமே சிறப்பாக இல்லை. வீண் வீம்பு, வீண் வழக்கு இருக்கிறது. எனவே ஜாக்கிரதை, வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. கோபம் அதிகமாக வருகிறது, பேச்சிலே நிதானம். பண விஷயத்தில் கவனம். அனுகூலமான எண் 7 தெற்கு வெள்ளை செவ்வாய், 5 வடக்கு பச்சை புதன். 2 நாட்களும் சிறப்பாக இல்லை என்பதனால் வழிபாடு முக்கியம். சூரியனுக்கு காலையிலையும் சந்திரனுக்கு ராத்திரியிலையும் தீபம் போடணும். நாள் முழுக்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் 2 நாட்களும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஓம் பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி, பலராமனே போற்றி, பரசுராமனே போற்றி, அழகனே போற்றி, அறிஞனே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போனில் இலவசமாக கிடைக்குது, வாங்கி படித்து பாருங்கள், நல்லது. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் புளிசோறு, பருப்பு சோறு கொடுங்க. கொத்தமல்லி சாதம், புதினா சாதம் இதெல்லாம் கொடுங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, நல்லது. நேற்றும் இன்றும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருப்பதனால் முன்கூட்டியே சொல்லியிருக்கிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 2 ராசிகளுக்கு மட்டும் மாறுதல் இருக்கிறன, அதை சொல்லியிருக்கிறோம். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.